சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று திமுகவை தீய சக்தி என்று குறிப்பிட்டு ஒரு தூய சக்தி பேசியிருக்கிறது. திமுக ஒரு தீய சக்தி என்று சொன்ன எம்ஜிஆர் அவர்களும் எப்படி இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திமுக ஒரு தீய சக்தி என்று சொன்னார்கள். 73 நாட்கள் மருத்துவமனையில் அவர் என்ன நிலைமையில் இருந்தாரே என்று தெரியாத அளவிற்கு அவர் இந்த மண்ணுக்குள்ளே மண்ணோடு மண்ணாக மறைந்து போனார். இது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்று ஒருவர் புதியதாக ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையை இன்று சொல்லியிருக்கிறார், திமுக ஒரு தீய சக்தி என்று. உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். திமுக ஒரு தீய சக்தி தான். அதற்கு விளக்கமும் நான் சொல்கிறேன். திமுக என்பது ஒரு தீ போன்றது. உன்னை போல துஷ்ட சக்திகளை நேர்கொண்டு அழிக்கக்கூடிய சக்தியாக திமுக உருவெடுக்கும். திமுக என்பது 75 ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி. 10 வயதிலே நான் திரையுலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னீர்கள். நான் உங்களை எந்த ஒரு தவறும் சொல்லவில்லை. அது உங்களுடைய கூத்தாடினால்தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடும் என்பதற்காக நீங்கள் அரசியலுக்குள் அதாவது திரையுலகத்திற்கு வந்தீர்கள். பின்பு இப்பொழுது அரசியலுக்குள் வந்திருக்கிறீர்கள். அதை நான் அனாவசியமாக உதாசீனப்படுத்தி பேசவில்லை. திமுகவை தீய சக்தி என்பதற்கு நீ தூய சக்தியா, நீ கேடுகட்ட சக்தியா, அல்லது தரம் கெட்ட சக்தியா, அல்லது எந்த சக்தி, எந்த அமித்ஷாவுடைய நீ துப்புக்கெட்ட சக்தி என்பது வரக்கூடிய தேர்தலில் தெரியும். விஜய் அவர்கள் ஈரோட்டில் பேசியது 33 நிமிடங்கள். 33 நிமிடங்களும் திமுகவை மட்டுமே வசைப்பாடியிருக்கிறார். அவர் பேசாத விஷயங்கள் என்னவென்றால், கரூரிலே 42 பேர் உயிரிழப்பு, அதை பற்றி பேசவில்லை. திருப்பரங்குன்ற விவகாரம் ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் வரையிலும் பேசுபொருளாக, இந்தியா முழுவதும் இன்று பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசவில்லை. அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசை பற்றி பேசவில்லை. அடிமை அதிமுக, முன்னாள் அதிமுக அரசை பற்றி பேசவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? திமுகவை நீங்கள் வசைப்பாட வேண்டும், திமுகவை நீங்கள் எதிர்த்து அரசியல் செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, கூட்டங்கள் கூடிவிட்டால் அது அனைத்தும் ஓட்டாக்கி மாறிவிடும் என்பதற்காக கூட்டத்தின் மெப்பனையிலே மெய்மறந்து தன்னுடைய தகுதியை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சகோதரர் விஜய் அவர்கள். ஒன்றை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக என்பது சாதாரண இயக்கம் அல்ல. இன்னொருத்தர் இருக்கான், அவனை என்ன சொல்லி திட்டுவதென்று வார்த்தைகளே கிடையாது. தருதலை என்ன சொல்றான், உதயநிதிக்கு இளம் பெரியார் உதயநிதி ஏன்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. சமூக நீதிக்கும் சுயமரியாதைக்கும் இன்னைக்கு ஈரோட்டில் போய் பெரியார் மண்ணில் போய் கத்திட்டு கிடக்கிற திருட்டு நாயங்களுக்கு நான் சொல்றேன், தந்தை பெரியாரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கொள்கையற்ற கூட்டத்திற்கும் கொள்கை உள்ள கூட்டத்திற்கும் இதுதான் வித்தியாசம். கொள்கை இல்லாத கூட்டங்கள் தான் இது போல தரம் கெட்ட அரசியலை பேசிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் உங்களை விட கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கி அரசியல் பண்ண தெரியும், கேவலமாக பேச தெரியும். பேசக்கூடாது என்பதற்காக தலைமைக்கு கட்டுப்பட்டு உங்களை போல நாங்கள் குரங்கு கூட்டங்கள் போல, அணில் கூட்டங்கள் போல மரத்திலும் கரண்ட் கம்பத்திலும் ஏறி தொங்கிக் கொண்டு நாங்கள் கூட்டத்தை திரட்டி கொண்டு கத்தி கொண்டு இருக்கவில்லை. எங்களுடைய தலைவர் ஆணையிட்டால் அது எங்களுக்கு உயிரிலும் மேலான ஒரு வார்த்தையாக நாங்கள் கருதி கடைபிடிக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டுமே. நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றியே, நீ தூய சக்தியா அல்லது தூவாத சக்தியாங்கிறது 26 தேர்தலில் தெரியும். ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மானங்கெட்ட ஈனங்கெட்ட ஒரு கேடுகெட்ட பிறவி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், நான் முதலமைச்சர் ஆக்காமல் ஓய மாட்டேன், நீ உயிரை கொடுத்தாவது ஆக்குவேன். நீ உன் உயிரை கொடுத்ததுக்கு அப்புறம் நீயே முதலில் எம்எல்ஏ ஆக முடியாது, நீயே முதலில் சட்டமன்ற உறுப்பினராக 2026 வர முடியாது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தீய சக்தியினுடைய வேலையை நீ தீய சக்தி என்று தீண்டிவிட்டாய். திமுகவை நீ உயிரை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி, மக்களுடைய உயிரை காவு வாங்கக்கூடியவர் தான் சகோதரர் விஜய் அவர்கள். இது யாராலும் மறுக்க முடியாது.
தரம் கெட்ட அரசியல்வாதிக்கு தரம் தாழ்ந்து நாங்களும் அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுக்கும் ஆசை. ஆனால் எங்கள் தலைமை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடை மதித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நாங்கள் யாராக இருந்தாலும் மரியாதை என்பது கொடுத்தான் பேசுவோம். அதாவது பெரியாருக்கு ஃபெல்லிங் தெரியுமான்னு கேட்குறான் ஒரு தற்குறி. தற்குறி, உன்ன மாதிரி பல கட்சி மாறினவங்க கிடையாது. நாங்கள் பிறப்பிற்கும் எல்லா உயிருக்குங்கிறீங்க, அதுக்கான அர்த்தம் தெரியுமாடா உங்களுக்கு? என்னடா பிறப்பு, என்னடா உயிர், என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ராதவ்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. யாருக்கு பெரியார், அதாவது இளம் பெரியார் கிடையாது, வாழும் பெரியார். அவங்க இளம் பெரியார்னு சொல்லிட்டாங்க, வாழும் பெரியார். மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் இளம் பெரியார். அவர்தான் எங்களுக்கான பெரியார். சமூக நீதி பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடியவர் எங்களுடைய இளம் தலைவர். உன்ன மாதிரி நேரத்துக்கு பல கட்சி மாறக்கூடிய சாக்கடை நாய்கள் எல்லாம் இப்படிதான்டா பேசுவீங்க. திமுகவில் இருக்க வரைக்கும் திமுகவுக்கு என்னவா கெஞ்சி என்ன விசுவாசமா இருந்த போடுற எலும்பு துண்டை பொறுக்கி தின்னுக்கிட்டு நாய் கூட தோத்துருண்டா அவன் விஷயத்துக்கு. நாய்க்கு கூட அவ்வளோ நன்றி இருக்குமான்னு தெரியல. நான் நீ அவ்வளோ நன்றி கடன் பட்டிருந்த திமுகவுக்கு. அண்ணா அறிவாலயம் வாசல்லே எலும்பு துண்டுக்காக காத்து கிடந்த நாய் இன்னைக்கு நீ பேசுற. சரி, இங்கதான் இல்லை விசுவாசத்தை கரெக்டாக இது பண்ணலன்ட்டு உடனே திருமாவளவன் அவர்கள் சகோதரர் அவருடைய காலில் போய் விழுந்த. அவரு போடுற எலும்பு கறியை வாங்கி தின்னுக்கிட்டு அவர் வீட்டு வாசல்லையே கடந்த. அவர் என்ன பண்ணாரோ தெரியல. நீ கேட்ட எலும்பு துண்டு அவர் போடாம விட்டாரான்னு தெரியல. அவரும் துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாரு, என்னென்னவோ கொடுத்து பார்த்தாரு, இன்னும் வேலைக்கு ஆகல. நீ கேட்கிற எலும்பு துண்டு அவர் கொடுக்கலையாட்டங்குது. அங்கிருந்து விஜய் கிட்ட போனா பெரிய எலும்பு துண்டு கிடைக்கும். எப்படியாவது விஜய்க்கும் நம்ம மாமா வேலை பார்த்த மாதிரி இருக்கும், த்ரிஷாவுக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் நம்ம மாமா வேலை பார்த்த மாதிரி இருக்கும் நினைச்சிட்டு இங்கிருந்து நெட்டா கிளம்பி விஜய்க்கு போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாமா வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாமா பையன் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. இவன் திமுகவில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளம் தலைவரை உதயநிதி ஸ்டாலினுக்கு, அதாவது இளம் பெரியாருக்கு ஃபெல்லிங் தெரியுமா? ஏண்டா அது என்னது, எல்லா உயிருக்கும் ஏதோ சொல்றீங்களா, எல்லா உயிருக்கும் எல்லா மயிருக்கும் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு என்னன்னு அர்த்தம் தெரியுமாடா? ஏண்டா பல உயிர்களை காவு வாங்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு என்னடா எல்லா உயிருக்கும் எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்கடா வந்துச்சு? எல்லா உயிரெடுக்க வர கூட்டம் தான்டா நீங்க மக்கள் உயிரை காவு வாங்க வரக்கூடிய தற்கொலை கூட்டம்டா. இது உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய சிந்தனை கேட்டல 42 பேர் செத்தாங்களே, ஒரு கரூருக்கும் ஈரோட்டுக்கு எவ்வளோ தூரம்? ஏன் அப்படியே கரூரில் போய் பார்த்துட்டு போக வேண்டியதானே? கோயம்புத்தூர் போறாருல உங்க தலைவர், அப்போ அந்த கரூர் உள்ள போய் 42 குடும்பத்தையும் போய் பார்த்துட்டு போக வேண்டியதானே? அதுக்கு யோக்கியதை இருக்கா? ஏன்னா மக்களை காவு வாங்கக்கூடிய தரம் தட்ட தருதலைகள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது. அதை பற்றி பேசுறது கூட எங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். எங்க கட்சியை பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு துளியளவு கூட அருகதை கிடையாது. திமுக என்பதை ஒரு இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு, மாபெரும் இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு இந்த மானங்கெட்ட தற்கொலை கூட்டத்திற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தேர்தல் வரட்டும், உங்களை நம்பிதான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. எனக்கும் கூட தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. 4 பேர் என் கூட இருந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு நான் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? செங்கோட்டையன் அல்ல, நான் தான் நேற்று சொல்லிட்டேன், செங்கோட்டையன் அல்ல. எத்தனை கோட்டை வந்தாலும், கோட்டையிலே ஓட்டை விழுந்தாலும் செஞ்சாஜ் கோட்டையை ஆளப்போவது எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமே 2ஆம் முறையாக சொல்லிவிட்டேன். ஆகையால் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தரம் கெட்ட தற்குறித்தனமான முட்டாள்தனமான அரசியல் செய்யாதீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, பெரியாருக்கல்ல உங்க அப்பனுக்கும் எங்களுடைய தலைவர் இளம் தலைவருக்கு இளம் பெரியாருக்கு ஃபெல்லிங் தெரியும், உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் அடுத்தது எங்கு எலும்பு துண்டு போடுவார்கள் என்பதை பார்த்து கொண்டு அந்த பக்கமாக செல்வதை விட்டுவிட்டு இப்படி பேசி உன்னுடைய தரத்தை எங்களுடைய செருப்பிற்கு கீழ் ஒட்டக்கூடிய மண்ணிற்கு சமமாக கொண்டு சென்று விட்டாயே சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்களே, உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், செருப்படி கண்டனத்தை நான் பதிவிட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.